கைஸ், டெக்னாலஜி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா விவசாயிகளோட வேலை, அதாவது ஃபார்மர்ஸோட வேலையே ரொம்பவே ஈஸியாக்குறதுக்கு நிறைய மெஷினரிஸை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷினரிஸ் எல்லாமே விவசாயிகளோட வேலையை ரொம்பவே ஈஸியாக்கும். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு விவசாயி, அதாவது ஃபார்மராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம தக்காளியை பறிக்கும் போது மேனுவலாக கூடையை மாட்டின்னு போய் பறிக்கிறோம். ஆனால் இந்த மிஷினை பாருங்கள், தக்காளியை பறிச்சது இல்லாமல் காய் தனியாக பழம் தனியாக செக்ரிகேட் பண்ணோம். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த மீனை பாருங்கள், சைஸ் வைஸாக பிரிக்கிறாங்க. அப்படியே பிரித்த மீனே அப்படியே இம்மிடியேட்டாக கூடலேயே போகுது. இந்த வேலையில் மேனுவலாக பண்ணுனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பூவெல்லாம் பறிக்கும் போது பூவை பறிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ஃபியூ செகண்ட் இந்த மிஷின் எவ்வளோ பூவை பறிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பறிச்ச ஆப்பிள்ஸ் கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே எவ்வளோ ஈஸியாக லோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அடுத்தது நம்ம பார்க்குறது கேரட் எல்லாமே எடுக்கணும்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த மிஷின் பாருங்கள், டக்கு டக்குன்னு எவ்வளோ கேரட்டை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த கீரையை அந்த மிஷின் எவ்வளோ அழகாக பறிக்குது பாருங்கள். அப்படியே ஃபியூ செகண்ட்ஸில் நிறைய கீரையை பறிச்சிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது பறிச்ச கீரையை க்ளீன் பண்ணி போடுது. இப்போ பாருங்கள், இந்த தேனை எவ்வளோ அழகாக இந்த மிஷின் செக்ரிகேட் பண்ணுதுன்ட்டு பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஹார்வெஸ்ட் பண்ண மஷ்ரூமை கழுவிட்டு பேக்கிங்க்கு அனுப்புகிறாங்க. அது சைஸ் வைஸாக செக்ரிகேட் ஆகுது. அடுத்தது நம்ம பார்க்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது. இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிறது நெல்லை ஹார்வெஸ்ட் பண்ணுற மிஷின் தான். இந்த மிஷினை நீங்கள் இந்தியாவில் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மிஷின் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி, வேலையை ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடும், வேஸ்ட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த மரத்தை இந்த மிஷின் எவ்வளோ ஈஸியாக வெட்டுது பாருங்கள். வெட்டின மரத்தை தனியாகவும் செக்ரிகேட் பண்ணுது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது முட்டைக்கோசை. இந்த மிஷின் எவ்வளோ அழகாக ஹார்வெஸ்ட் பண்ணுது. ஹார்வெஸ்ட் பண்ண முட்டைக்கோசை க்ளீனும் பண்ணி தனித்தனியாக செக்ரிகேட்டும் பண்ணுது இந்த மிஷின். பார்த்தீங்களா, இந்த டெக்னாலஜி எல்லாம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குன்ட்டு. அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டானது இந்த ஐஸ் கட்டியை பாருங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஐஸ் கட்டி அந்த மிஷின் எப்படி அனுப்புதுன்ட்டு பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் மெஷினரிஸ் வீடியோஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். See you in next video. Tata, bye bye.